2024ஆம் ஆண்டு முதல் தொடர்ச்சியான தணிக்கைகள் மூலம் அரசாங்கம் 159 மில்லியனை மீட்டெடுத்து பாதுகாத்துள்ளதாக பிரதமர் டதோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று தெரிவித்தார். நிர்வாகத்தை வலுப்படுத்துவதையும் நிறுவனங்களில் பொதுமக்களின் நம்பிக்கையை மீட்டெடுப்பதையும் நோக்கமாக கொண்ட பரந்த சீர்திருத்தங்களின் ஒரு பகுதியாக இந்த மீட்பு நடவடிக்கை இருப்பதாக அவர் கூறினார். வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதிலும் பொது நிதியை பாதுகாப்பதிலும் தணிக்கையாளர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் என்று அவர் சுட்டிக்காட்டினார். முக்கியமான மீறல்களை விரைவாக சமாளிக்க ஒரு குழுவை நிறுவியதாகவும், குற்றவாளிகளை கணக்கில் கொண்டு வருவது மற்றும் தேசிய வளங்களை பாதுகாப்பது அதன் சிறப்பம்சம் என்றும் அவர் கூறினார். 2025ஆம் ஆண்டு ஆசிய உள் தணிக்கையாளர் நிறுவனங்களின் கூட்டமைப்பு மாநாட்டில் தனது முக்கிய உரையில் அவர் இதனை தெரிவித்தார். 33 ஆண்டுகளில் தணிக்கை சட்டத்தில் செய்யப்பட்ட முதல் திருத்தத்தின் மூலம் தேசிய தணிக்கைத் துறையின் ஆணை பலப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.